ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதத்தில் கடைசி 10 நாட்கள் கிரகங்களால் உச்சத்தை தொடுற மாதிரி மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்பட போகுது. கிரகங்களால் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அதுவும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பார்க்க போகிறோம். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து இந்த 10 நாட்கள் நடந்துக்குங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் கேட்கலாம், இந்த 10 நாட்களில் என்ன வேணாலும் நடக்குமான்னு. கண்டிப்பாக என்ன வேணாலும் நடக்கும். 10 நாள் என்ன, ஒரு நாள் ஒரு நிமிஷத்தில் கூட நடக்கும். ஏன்னா கிரகங்கள் எப்பயுமே நமக்கு அமைகிறத பொறுத்து தான் எல்லா பலன்களுமே கிடைக்கும். நல்லா இருக்கிற வாழ்க்கையில் திடீரென சோகம் வருவதற்கு காரணமும் கிரகங்கள் தான். நல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கையில் சந்தோஷம் வருவதற்கு காரணமும் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதை நாம் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். அதனால தான் கடைசி 10 நாட்கள் கூட என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சொன்னது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நல்லது தாங்கிறதுனால தான் உங்களுக்கு திரும்ப நிறைய ஜோதிட தாள்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை இப்போ பார்க்கலாம். அதோடு பரிகாரம் என்ன செய்தால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ விருச்சக ராசிக்காரங்க விஷாக 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டயத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ விருச்சக ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வீண் பேச்சுகளை தவிர்க்க நினைக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, அதை ஒரு முழு மூச்சாக கொண்டு செயல்பட ஆரம்பிக்கணும். அப்படி செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் எதிர்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. வரக்கூடிய எதிர்ப்புகளும் வந்த எதிர்ப்புகளும் இனி உங்களுக்கு விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கூட தீரும். அதுக்கான பணவரவு ஏற்படும். பல வகையான யோகங்கள் இந்த 10 நாளில் ஏற்படும். அதனால் பணவரவு மட்டும் இல்லை, உடல் நோய்கள் நீங்கி கூட ஆரோக்கியம் உண்டாகும். மனக்குழப்பம்லாம் இருந்தால் கூட அந்த குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கும். ஆனால் பிறரோடு பழகும்போது நிதானம் தேவை. ஏன்னா பிறரோடு பழகுறதுல அவங்க உங்களை கவுத்துட என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கவுத்துடுறதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக ஆபத்து இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். அதனால் பிறரோடு பழகும்போது நிதானம் தேவை. ஸோ நிதானம் எந்த அளவுக்கு இருக்கோ நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் பயங்கர மந்தநிலை இந்த 10 நாளில் காணப்படும். வரவேண்டிய பணம் தாமதமாக வரும். சரக்குகள் வருவது, புதிய ஆர்டர்கள் கிடைப்பது எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருக்கும். இதை எல்லாமே குறைவாக இருக்குங்கிறதுனால தொழில் வியாபாரம் தொடர்பாக புதுசாக எதையும் பண்ண வேண்டாம். மீறி பண்ணிங்கன்னா அது தொடர்பான அலைச்சல்கள் தான் ஏற்படும், நஷ்டம்தான் ஏற்படும். அதனால் அது பண்ணாமல் இருங்க, அதுதான் நல்லது. ஸோ கவனமாக இருப்பது அவசியம். கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லாமல் தொழிலில் தப்பிக்கொள்ளலாம். கவனமாக இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பிரச்சனை உங்களுக்கு தலைக்கு மேலே இருக்குது, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, மேலதிகாரிகள் சொல்கிறாங்கல்ல, அந்த சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியது இருக்குது. அதோடு சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்கள் தவிர்ப்பது நல்லது. சக பணியாளர்கள்கிட்ட வீண் பேச்சுகள் பேசுனீங்கன்னா வேலையில் உங்களுக்கு தான் கஷ்டம். அதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியது இருக்குங்கிறதுனால பிளான் பண்ணி முடிக்கணும். இந்த 2 விஷயம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இருக்குது. இது 2 நாளாக உத்தியோகத்தில் உங்களுக்கு கடுப்பாக கூட வாய்ப்பு இருக்குது. கடுப்பானாலும் பரவாயில்ல, வேறு வழி இல்லை, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகி ஆகணும். தொழிலில் எப்படி கவனமாக இருக்கணுமோ அது போல் உத்தியோகத்துலேயும் கவனமாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு இப்போ மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா குடும்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபகாரியம் இப்போ நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடைபெறும்.
ஆன்மீக பணிகள்லேயும் நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள் எது வேணாலும் பண்ணுங்க. பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன ரீதியாக லாபமானது ஏற்படும். அதோடு தகப்பனாரோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ வீண் வாக்குவாதங்களை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குங்க. வெளி தொடர்புகளே எச்சரிக்கை தேவை. வெளி தொடர்புகளில் நீங்கள் பாட்டு ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் பிரச்சனை வரும். அதுலேயும் எச்சரிக்கை தேவை. ஸோ குடும்பத்தில் சுபகாரியத்துக்கு பிளான் பண்ணுங்கள். மற்ற வெளி தொடர்புகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்புறம் உங்கள் ராசிக்காரங்க பெண்களாக இருந்தீங்கன்னா முக்கியமான வேலைகள் இப்போ எதையும் செய்ய வேண்டாம். மீறி செய்தீங்கன்னா அது நடக்காது, தாமதம் தான் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. அது பிரச்சனைன்னு தெரிஞ்சாவே ஒதுங்கிருங்க. அது என்ன வீண் பிரச்சனைன்னு தெரிஞ்சாவே இப்போ கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி சென்று விடுவது தான் உங்களுடைய ராசிக்கு இப்போதைக்கு நல்லது. அப்புறம் மாணவர்களுக்கு கூட கல்வி தொடர்பான கவலைகள்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே நீங்கும். சக மாணவர்களோடு இருந்த கருத்து வேற்றுமையும் குறையும். அவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு படிப்பில் எந்த ஒரு பாதிப்பும் வராது, ஓகேவாக இருக்கும். அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த 10 நாட்கள் தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. இந்த புதிய வாய்ப்பு வரும்போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. புகழ் பாராட்டு உங்களுக்கு வந்து சேரும். நற்பெயர் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராமல் வந்து சேரும். ஸோ இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் இந்த 10 நாட்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ விழிப்புணர்வோடு செயல்படுவது நன்மை தரும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். கையிருப்பு கூடும். ஸோ உங்களோட அரசியலுக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியெல்லாம் கிரகங்களால் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கேற்பவும் சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அதையும் தெரிஞ்சு அதற்கேற்பவும் நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு விஷாக 4ஆம் பாதம் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்கிறேன். இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல், வாடிக்கையாளர்களோடு வாக்குவாதம் போன்றவை உண்டாகலாம். பழைய பாக்கி வசூலாவதில் தாமதம் உண்டாகலாம். குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சு செயல்படணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அனுஷமில் பிறந்த விருச்சிக ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளுடைய கெடுபிடுகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம், பிள்ளைகளுடைய செயல்களால் மன வருத்தம் போன்றவை ஏற்படலாம். உத்தியோகத்தில் மிகவும் கவனமோடு செயல்படுவது நல்லது. மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும். சக மாணவர்கள் நண்பர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. உங்களோட சுச்சுவேஷன் இதுதான், இதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் கேட்டயத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைத்துக்கிறது நல்லது. எப்படிப்பட்ட சிக்கல்களையும் சமாளிக்க மனப்பக்குவம் உண்டாகும். எந்த சூழ்நிலையிலையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் எல்லாத்தையுமே தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு எப்படி பாடங்கள் படித்து முடிப்பது என்ற டென்ஷன் உண்டாகும். அதோடு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டணும். உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகைகள் மாறும். உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் சுச்சுவேஷன், இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. பரிகாரமாக வேல்மாறால் வகுப்பு பாராயணம் செய்து முருகனை டெய்லியுமே வழிபாடு செய்யணும். இல்லை ஒளிபரப்பு செய்து கேட்டு வழிபாடு செய்யணும். இதோ ஒரு பரிகாரமாக நீங்கள் இந்த 10 நாள் செய்தீங்கன்னா காரிய தடைகள் இருக்கிறதெல்லாம் நீங்கி எதிர்ப்புகள் நீங்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் விருச்சிக ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ ஃபுல்லாக பார்த்தது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.